இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.15ல் அடுத்த கிராஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம். இந்த கொஸ்டினுக்கு வந்து நேம் வந்து கார்மெண்ட் சம். நான் தான் சொன்னேனே, ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டா ஈஸியாக படிச்சுக்கலான்னு. கார்மெண்ட் சம், தமிழில் துணிக்கடை கணக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் வாங்குகிற பொருளுக்கு அவங்க வந்து 50% ரெடக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோவுக்கு துணி எடுக்கிறோமோ அவ்வளோவில் 50% ரெடக்ஷன் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போது நம்ம வாங்குகிற பொருள் அந்த துணியில் வந்து மார்க்டு ப்ரைஸுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது லேபிள் ஒட்டியிருக்கும்ல, என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் அதில் எவ்வளோ ரேட்டுன்னு லேபிள் ஒட்டியிருக்கும்ல, அதுதான் வந்து மார்க்டு ப்ரைஸ். அப்போ நம்ம அதை பார்த்துட்டு, இப்போ 500ரூபான்னு அதில் ஒட்டியிருந்தால் நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் அதில் பாதி நம்ம கட்டினா போதும் அப்படின்ட்டு. அதனால் ரெடக்ஷன் ப்ரைஸ் நம்மளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி குறித்த விலைனா தான் அந்த லேபிளில் உள்ள அமௌண்ட்டு. தள்ளுபடி நம்ம அதில் பாதி கொடுத்தா போதும். இப்போ இது ரெண்டு சொல்லிவிட்டு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ₹3250 3250 ரூபா ரெடக்ஷன் கொடுக்குறப்ப அதில் எவ்வளோ லேபிள் ஒட்டியிருக்கும், மார்க்டு ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதாவது குறித்த விலை எவ்வளவு, நமக்கு தள்ளுபடி 3250 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், மார்க்டு ப்ரைஸை கொடுத்துட்டாங்க 2500, அந்த லேபிளில் 2500 ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணணும், ரெடக்ஷன் நம்மளுக்கு எவ்வளவு, இப்போ இதில் பாதி. இந்த 2 கொஸ்டின் தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த இதில். இப்போ இதில் டேப்லர் கணக்கு கொடுக்கல, நம்ம தான் போடணும். ஃபஸ்ட்டு டேபிள், இப்போ தான் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறோம், இதுலேருந்து தான் ஆன்சர் ஆரம்பிக்குது. டேபிள் எப்படி போடுவோம் அப்படின்னா, இங்கே 1000 கொடுத்துருக்கிறதுனால நம்ம 1000ல் எக்ஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். 1000 3000 2000 இப்படிலாம் இருக்கிறதுனால 1000 போடுவோம். அப்போது 1000 ருபீஸ்க்கு போடுறோம் எக்ஸ். இது 1000 இப்படி போடுவோம். டேபிள் எக்ஸு தான் வந்து மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் இதெல்லாமே அமௌண்ட் ருபீஸ். அடுத்தது ஒய் என்ன அப்படின்னா, ஒய் வந்து ரெடக்ஷன் அல்லது தள்ளுபடி. தமிழில் இது குறித்த விலை, இது தள்ளுபடி. இது குறித்த விலை, இது தள்ளுபடி. இப்போ 1000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கினோன்னா நான் 500 ருபீஸ் பே பண்ணால் போதும். அதே நான் 2000 ருபீஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா அதில் பாதி 1000 ருபீஸ் நான் பே பண்ணால் போதும். இப்போ 3000 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா 1500, 3000ல் பாதி 1500 கட்டுனா போதும். சரி, 4000 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா 2000 ருபீஸ் அதில் பாதி கட்டினா போதும். 5000 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் பாதி 2500 ருபீஸ் பே பண்ணால் போதும். 6000 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் பாதி 3000 ருபீஸ் நான் பே பண்ணால் போதும். இப்போ 7000 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா 3250 3500 ருபீஸ் நான் கட்டணும். ஏன் இதுவரை எழுதுனேன்னா, இங்கே நமக்கு தேவைப்படுதுனால இந்த டேப்லர் காலம் 7000 வரை போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள், 1000 2000 3000 4000 5000 6000 7000. இப்போ இது கீழே ஒய் வந்து என்ன பண்ணணும்னா இதில் பாதி பாதியாக போடணும். அப்போது இது 1000ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது, 1000ஓட மடங்காக இருக்குது. 1000ல் பாதி 500. அப்போ இது 500ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும், 500ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும், 500 மடங்காக இருக்கும். 500 1000 1500 2000 2500 3000 3500. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எழுதுவோம். செகண்ட் வழக்கமாக பாயிண்ட்ஸ் எழுதுவோம். பாயிண்ட்ஸ் பாருங்கள், 1000, 500. இந்த சம் எழுதுகிறப்ப நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஜீரோஸை கரெக்டாக போட்டுறணும். 3 0 2 0 கமா நடுவில். அதே மாதிரி 2000, 1000. அதே மாதிரி 3000, 1500. 4000, 2500. 4000, 2500. அடுத்தது 5000. 5000ல் பாதி 2500. அடுத்து 6000, அதில் பாதி 3000. அடுத்தது 7000, அதில் பாதி 3500 போட்டாச்சு. இப்போ தேர்டு பாயிண்ட்டு, எக்ஸு கூடிகிட்டே போகுது, ஒய்யும் கூடிகிட்டே போகுது. அப்போ எக்ஸு இன்க்ரீசஸ், ஒய்யும் இன்க்ரீசஸ்.
therefore direct variation பாருங்கள், எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது, therefore direct variation. இதை தமிழில் எப்படி எழுதுவீங்க? எக்ஸு கூடுது, ஒய் கூடுது, therefore நேர்மாறுபாடு. அவ்வளோதான், therefore நேர்மாறுபாடு. இப்போ நமக்கு நேர்மாறுபாடில் ஃபார்முலா அடுத்தது ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. இந்த ஒய் வந்து என்ன அப்படின்னா 500. ஒய் வந்து 500. எக்ஸ் என்ன 1000. ஃபஸ்ட்டு டேபிள் தான் எப்போயும் பார்க்கணும், ஈஸியாக இருக்கும். ஒய் 500, எக்ஸ் வந்து 1000 ஈக்குவல் டு கே. அடுத்தது ஈக்குவல் டு கே போட சொன்னேன். இப்போ 500 வந்து 1 டைம் இருக்கும், 1000ல் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் 1/2. கேயோட வேல்யூ வந்து 1/2, அதாவது 1/2 ஈக்குவல் டு கே. இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கேன். கே 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 ஒன் சைடாக ரைட் சைடில் வந்துடணும். லெஃப்ட் சைடில் ஒய் பை எக்ஸு 500/1000, 500/1000, ஒரு 500 500, 2 500 1000, அப்போ 1/2. அப்புறம் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொஸ்டின் எழுதுவோம். கொஸ்டின் 5th ஒன்னில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ருப்பீஸ் 3250 ரெடக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. தள்ளுபடி 3250. அப்போ நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதை விட 2 மடங்குக்கு வாங்கியிருப்போம். நமக்கு 3250 ரெடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதை போல் 2 மடங்குக்கு நம்ம துணி வாங்கியிருப்போம். இப்போ 3000தோட 2 மடங்கு 6000, 250ஓட 2 மடங்கு 500. அப்போ 6500 ரூபாய் தான் மார்க்கெட்டு ப்ரைஸாக இருந்திருக்கும். இது ஒரு மெத்தட். படத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஈஸியாக. இப்போ இதோட 2 மடங்கு 6500. அப்போ ருப்பீஸ் 6500 நமக்கு வந்து குறித்த விலையாக ஆயிரும். குறித்த விலை. ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. மார்க்டு ப்ரைஸ் ருப்பீஸ் 2500ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன வந்திருக்கும்? மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது குறித்த விலை ருப்பீஸ் 2500. அப்போ நம்ம தள்ளுபடி, இது நம்ம வாங்கினதே இவ்வளோ தான், இவ்வளோவுக்கு வாங்கியிருக்கோம். துணியில் இவ்வளோ ரேட் போட்டிருக்கு, இவ்வளோவுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னா இதில் பாதி கட்டியிருப்போம். 2000ல் பாதி 1000, 500ல் பாதி 250. அப்போ 1250. therefore reduction தள்ளுபடி ஈக்குவல் டு 1250. இங்கே ரெடக்ஷன் எழுதிக்கோங்க. ரெடக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இந்த சைடு பார்த்துக்கோ, தமிழ் மீடியம் இந்த சைடு பார்த்துக்கோ. மார்க்டு ப்ரைஸ் 2500, ரெடக்ஷன் அப்போ அதில் பாதி 1250. அதே மாதிரி இங்கே ரெடக்ஷன் 3250ன்னா மார்க்டு ப்ரைஸ் அதை விட 2 மடங்கு 6500. ரெடக்ஷன் அப்படின்னா தள்ளுபடி, மார்க்டு ப்ரைஸ்னால் குறித்த விலை. முடிஞ்சு. அடுத்தது 6வது என்னது அப்படின்னா ஸ்கேல். ஸ்கேல் அளவு திட்டம். தமிழில் அளவு திட்டம். 10 சம்முக்கு ஒன்று போல் தான் எழுத சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே 1000 போட போகிறோம், 1000 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 500 போட போகிறோம், 500 யூனிட். இப்போ அளவு திட்டம் தமிழில் எப்படின்னா எக்ஸ்ஹெச்சு 1 சென்டிமீட்டர் 1000 அலகு. அதே போல் ஒய்ஹெச்சு 1 சென்டிமீட்டர் 500 அலகு. நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னதுன்னாப்பா, இந்த 1000 போடுறப்ப 3 0 போட்டிருக்கியான்னு கவனிச்சுக்கணும், 500 போடுறப்ப 2 0 போட்டிருக்கியாங்கிறத கவனிச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம டயக்ராம் வந்து வரைய போகிறோம். டயக்ராம் எப்படி வரைவோம்? வழக்கம் போல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம அளவை குறித்து வரைய போகிறோம்.
போட்டேன். இப்போ இதில் நான் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ்லாம் மார்க் பண்ணணும். இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். எப்போயும் இங்கே ஒரு 0 போட்டுருங்க, மறக்காமல் இந்த 0 போட்டுருங்க. மேலே வந்து ஒய், மேலே வந்து ஒய், இங்கேக்குள்ளே டேஷ் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இங்கே 0. இப்போ இங்கே எக்ஸ் டேஷ்னால் இங்கிட்டு எக்ஸு, இங்கே ஒய் டேஷ்னால் மேலே ஒய் போட்டாச்சு. இப்போ நமக்கு எப்படி டேப்லெட் காலம் போட்டிருக்கோன்னா 1000 போட்டிருக்கோம் எக்ஸில், ஒய்யில் 500 போட்டிருக்கோம். அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிடலாம். இங்கே மார்க் பண்ணுறப்ப இப்படி 1000 2000 இப்படி வரிசை எழுதுனா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் வெர்டிக்கல் ஷேப்பில் எழுதிடுவோம், ஈஸியாக வந்து இப்படி எழுதுவோம். 1000 அடுத்தது 2000, அடுத்து நெக்ஸ்ட் 3000, நெக்ஸ்ட்டு 4000. இதுலேயும் அப்படி தான் 3 zeros கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 7000 வரை எழுதிட்டேன். இப்போ ஒய் ஆக்சிஸ் எப்படி எழுதுவோம்? ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 500 எழுதணும். ஒய் வரிசையை ஒவ்வொன்றுக்கும் 500. பாருங்கள், 500 அதோட மல்டிபிள் 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. போதும். 7 இங்கே போட்டிருக்கோம், அதில் பாதி 3500 போட்டாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், டேப்லெட் காலம் பாருங்கள், 1000 500, 2000 1000 அப்படியே அடுத்தடுத்து தான் இருக்குது. ஸோ அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1000ல் 500 மேலே எழுதிக்கோங்க. 1500 நல்லா நீட்டாக எழுதணும், நடுவில் கமா. 1500. அடுத்தது 2000 கீழே எழுதிக்கோங்க. 2000 1000 மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதுனா பார்க்க நல்லா ஈஸியாக புரியும். அப்புறம் 3000, 3000லேருந்து 1500 வர, இது வந்து 3000, 1500 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 4000, அப்போ இங்கே 2000, 4000, அப்புறம் 2000. அடுத்தது 5000, இங்கே 5னா இங்கே அதில் பாதி 2500, 5000 2500 போட்டாச்சு. அடுத்தது 6000, 6னா என்ன வரும்? 3000 வந்துடும். 6ல் பாதி 3000 போட்டாச்சு. அடுத்தது 7000. நெக்ஸ்ட்டு 7000னா 3500. இப்போ கூட இங்கே எழுதிக்கலாம். இது வந்து மார்க்டு ப்ரைஸ் அல்லது குறித்த விலை. தமிழ் மீடியம்னா குறித்த விலை, இங்கிலீஷ் மீடியம்னா மார்க்டு ப்ரைஸ். இங்கே என்ன அப்படின்னா நமக்கு ரெடக்ஷன், ஒய் வந்து ரெடக்ஷன் அமௌண்ட், தமிழில் வந்து தள்ளுபடி. இப்படி எழுதிக்கிட்டோம்னா நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப எது எக்ஸு எது ஒய்ன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். படத்துலேருந்தே கண்டுபிடிச்சிட்டு அங்கே கூட நிரப்பிக்கலாம். முதல்ல இங்கே பண்ணிவிட்டு கூட அங்கே நிரப்பிக்கலாம். ஒவ்வொரு சம்மை பொறுத்து அது கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இதை லைன் போட்டேன், அவ்வளோதான். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும், போட்டாச்சு. இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ரெடக்ஷன் 3250. அப்போ இதில் பார்க்கணும், இதுதான் ரெடக்ஷன். இந்த இருக்குது 3000, இந்த இருக்குது 3500. அப்போ 3250னா இந்த 3000க்கும் இந்த 3500க்கும் மிடில் இருக்கும், கரெக்டாக நடுவில் இருக்கும். 3000க்கும் 3500க்கும் இடையில தான் 3250 இருக்கும். இப்போ இந்த 3250லேருந்து நான் கோடு போட போகிறேன். கரெக்டாக நான் வரைஞ்ச ஸ்ட்ரெயிட் லைன் வர போடுவேன். பாருங்கள், இங்கேருந்து போடுறேன். நான் வரைஞ்ச கோடு வந்தவுடனே இங்கே முட்டிடுச்சு, நிப்பாட்டிடணும். முட்டினவுடனே நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம வந்து திருப்பணும். இப்போ நம்ம திருப்பணும். கரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா குட்டி குட்டி கட்டமாக போட்டு அளவு போட்டிருக்காங்கல்ல, போட்டாச்சு. எங்கே வந்திருக்குன்னா இந்த 6000க்கும் 7000க்கும் நடுவில் வந்திருக்கு. இது என்ன அளவு அப்படின்னா 6500 இந்த அளவு வரும். 6500.
வேணால் பாருங்கள், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சோம்ல, அதில் 6500ன்னு போட்டிருப்போம். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், 6500. 3250 வர்றப்ப 6500. இங்கேவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை வச்சு அங்கே மார்க் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இதை விட டபுள் மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கவே தெரியல அப்படின்னா, ஸ்லோ லேர்னர்லாம் இருக்கீங்கன்னா 3250யோட 2 மடங்கு எது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 3250ல் லைன் போடணும். அது 250ங்கிறது 500க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ 3000க்கும் 3500க்கும் நடுவில் இப்படி கோடு போடுறப்ப இங்கே போய் முட்டின உடனே திருப்பினோம் அப்படின்னா அது கரெக்டாக 6500ல் இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த புள்ளிக்கு இப்போ என்ன அளவு அப்படின்னா, இங்கே 6500, ஒய்யில் 3250. இதான் நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்டு ப்ரைஸ் 2500ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் மார்க்டு ப்ரைஸ் 2500 கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்டு ப்ரைஸ் யார், மார்க்டு ப்ரைஸ் இந்த எக்ஸு. அப்போ இதில் 2500 எங்கே இருக்கும், 3000க்கும் 2000க்கும் நடுவில் இருக்கும். 2500 அப்படிங்கிறது இந்த 2000க்கும் 3000க்கும் மிடில் இருக்கும். அப்போ நான் அதில் கரெக்டாக மிடில் வச்சு கோடு போடுறேன். போடுறப்ப கரெக்டாக இங்கே போய் முட்டும். இந்த முட்டிட்டு பாருங்கள், இங்கேருந்து போடுறேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போய் டச் ஆகினோடனே நிப்பாட்டிடணும். இப்போ திருப்பணும். பாருங்கள், போய் முட்டினோடனே திருப்புறேன். எங்கே போய் காமிக்குது பாருங்கள், 1000க்கும் 1500க்கும் நடுவில் காமிக்குது. 1000க்கும் 1500க்கும் நடுவில் யார் இருப்பா, 1250 இருக்கும். அப்போ இந்த புள்ளி என்னது, இங்கே 2500, இங்கே 1250. இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 2 கட்டம் இருக்கணும். இங்கே எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கட்டம் வரணும். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமக்கு 2 கொஸ்டின் இருக்கிறதுனால இங்கே 2 சொல்யூஷனை காமிச்சிருக்கணும். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கார்மெண்ட் கணக்கு அடிக்கடி கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லர் காலம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போட்டுட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே போட்டுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க, கிளியர் ஆயிரும். மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.